ஆச்சு பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேபிலேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே என்ன தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சொல்ல வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி சந்திக்கப்பா தயங்காத மெத்தையில சாபு நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா ஊது ஊது வாங்க மோனிகா பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏய் பாரா பூவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே கம்பெடு போடுறா கனிமா
மல்லி தேவதன மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவட்டம் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பானன் பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தலுக்கலுமா தளபதி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா வெறித்தனமா வைபா பலாமா எங்கனவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே 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 Are you ready? நெறிக்கட்டும் சரவெட்டி மரக்கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ கொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டு ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா வெறித்தனமா வைபா பலாமா எங்கனவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? அருள் பிரகாஷ். சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் வந்திருக்கு. எத்தனை நாள் பர்த்டே உங்களோட? 46. ஓகே, உங்களோட 46வது பர்த்டேக்கு யார்கிட்ட அந்த கிஃப்ட்கள் வந்திருக்கலாம்? யாரா இருக்கும்? தங்கச்சியா இருக்கலாம். ஓகே, அவங்களோட நேம் அங்கே இருக்காங்க.
ஆஸ்திரேலியாவில் நேம் டைசன். ஓகே, வேறு யார்கிட்ட வந்திருக்கலாம்? இல்லாட்டி கிளின்டனில் அடைக்கின்ஸ்லி. ஓகே, வேறு வேறு சரி, ஃபாரின்லேருந்து வேறு யாரும் அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? உங்களோட ரிலேட்டிவில் வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? அப்படி ஒருத்தர் இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருந்தால் வந்திருக்கலாமா? வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? அதான் வந்து தம்பி இல்லாட்டி தங்கச்சி. எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க? ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வரையில வேறு யாரை அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? வேறு யாரும் இல்லை, இருக்காது. செய்கிறதுக்கு இல்லை. சரி, ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட் சைடில் யாராவது செஞ்சுருந்தாங்கண்டா? இல்லை, அப்படி ஒருத்தர். அப்படின்னு செய்ய மாட்டாங்களா? சரி, உங்களோட ஃபேமிலியில் வேறு யாரும் செஞ்சுருந்தாங்கண்டா? சரி, உங்களோட ஃப்ரெண்ட் சைடில் யாராவது செஞ்சுருந்தா இல்லாட்டி ஃபேமிலி சைட்லேயும் யாரும் செஞ்சுருக்கலாம், தெரியலையா? இல்லை. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? மணிக்கூடுவர். இல்லை, மணிக்கூடுவர். நோ. வேறு என்ன வந்திருக்கு? சரி, வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, என்ன மாதிரி இருக்கு? ஓப்பன் பண்ணாமல் கெஸ் பண்ணுங்க. இல்லை, தெரியலை. தெரியலையா? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஆ. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். கவனமாக ஓப்பன் பண்ணணும், வெடிச்சிடும். ஓகே, அப்படியே மேலே தூக்கி எடுங்க. காசு இருக்கு. 20,000. 25,000. அதோட கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. 20. 20 அதோட குறைவாக வராதா? இல்லை. சரி, ஓகே, உங்களுக்காக அதில் 20,000 ரூபா காசு வந்திருக்கு. சரியா? ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. இப்போ யாரை எதிர்பார்க்குறீங்க? யார் இந்த வேலையாக இருக்கலாம்? இப்போ சொல்லுங்க பாபு. நீங்கள் சொன்ன இவ்வளோ பேர் பேர் சொல்லியிருக்கீங்க தானே? இதுக்குலேருந்து வந்திருந்தா யார்கிட்ட வந்திருக்கும்? ஒரு ஆளில் பேர் சொல்லணும், அதுவும் சரியாக சொல்லணும். கிளீன்ல. ஷூரா? இப்போ எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க? அப்படி தான் இருக்கும் போல. அப்படி தான் இருக்கும் போலன்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அவர்கிட்டருந்து வந்திருக்கலாம், வராமலும் இருக்கலாம். சரியா? ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட். ஓகே, இது என்னவா இருக்கலாம்? உடுப்பு. உடுப்பு. சரி, வாங்கி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக ஜீன்ஸும் ஷர்ட்டும் வந்திருக்குது. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை பார்க்க முதல் உள்நாட்டிலேருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? உள்நாடுண்டா யாரா இருக்கும்? கிளீனாக இருந்தால் தங்கச்சா தான் இருக்கும். ஓகே, உள்நாடுண்டா தம்பியாக்களாக இருக்கும். தம்பியாக்களாக இருக்கலாம். சரி, இப்போ கூடுதலாக யாரா இருக்கலாம்? சரி, இந்த 3 பேரில் ஒரு ஆளுண்டா யாரா இருக்கலாம்னு நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்க்குறீங்க? யாரா இருக்கும்? சரியா சொல்லல. சரியா சொல்லலாமல் இருக்கு. சொன்னால் மாட்டிட்டீங்கன்னு. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டில் சின்ன ஒரு க்ளூ ஒன்று இருக்கு. சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்துருக்கு. க்ளூவும் இருக்கு அதில். சரி, இப்போ ஃபைனலாக யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு ஆளில் பேரை சொல்லுங்கள். லாஸ்ட் கிஃப்ட்டை தந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஜூஸா மாறிட்டீங்க டக்குன்னு. சரி, அவங்களா? மகள். மகள். ஷுவரா? சரி, ஆனால் அதில் ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லி கேட்கலாம் வந்துருக்கு. தம்பி. தம்பி. 2 தம்பியில் இந்த தம்பி கிளீண்டர். கிளிண்டர். சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம். சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க என்ன? இப்பயும் கண்டுபிடிக்கலாம் இருக்கேன்னு.
சரி உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்க நான் சொல்லவா? ஆ சரி உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா உங்களோட தங்கச்சி. சொல்லலையே இன்னும். உங்களோட தம்பி கிளீண்டர். சரியா? அவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தம்பி? உங்களுக்கு நன்றி. ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவர்கிட்ட இருந்து வரமாட்டேன்? இல்லை ஓகே உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கவிதையும் எழுதி அனுப்பியிருக்கார். அதையும் அப்படியே பார்த்துருவோம். என் இனிய அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்றும் என் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றீர்கள். உங்கள் பிறந்தநாளை கொண்டாட சில கவிதைகள் இதோ. தாயின் அன்பை விட மேலானது, தந்தையின் கண்டிப்பை விட நிழலானது, என் ஒவ்வொரு கஷ்டத்திலும் கை கொடுக்கும் தெய்வமே, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விழிகளும் வலியும் பாசத்தை வார்த்தைகளில் காட்டாவிட்டாலும் என் ஒவ்வொரு வெற்றிக்கும் நிற்கும் என் அன்பு அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வுண்டு, ஆனால் என் அண்ணன் காட்டும் பாசத்திற்கு என்றும் ஓய்வில்லை. என் உயிரான அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் உங்களோடு உறுதுணையாக நிற்கும் உங்கள் பாசமிகு தம்பி கிளின்டன். ஓகே அவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கார். உங்களோட தம்பி கிளின்டன் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே வெல்கம்.